வணக்கம், என் பேர் சதீஷ்குமார், மெம்பர் ஆஃப் டிசபிலிட்டி ரைட்ஸ் அலையன்ஸ். இந்த லோ ஃப்ளோர் பஸ் வந்ததுலேருந்து மாற்றுத்திறனாளிகள் ரொம்பவே நிறைய யூஸ் ஆகுது. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 1 இயராக நிறைய பேர் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. நான் பர்சனலாக ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 350 டைம்ஸ் இந்த 1 இயரில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ இது நிறைய பேருக்கு நம்மளுக்கு பென்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு 1500 2000 தான் இருக்குது. அப்போ அவங்க வெளியில் போயிட்டு வரனாலே ஒரு 1000 செலவு பண்ண வேண்டியது இருக்குது ஆட்டோ கேபுக்கு. அண்ட் அது ஆக்சசபிளாகவும் இல்லை. பட் இந்த மாதிரி பஸ்ஸஸ் விடும்போது அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஆக்சசபிள் ட்ராவலாக இருக்குது. இண்டிபெண்ட்டாக யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் ட்ராவல் பண்ண முடியும். அண்ட் இது நிறைய பேருக்கு லாஸ்ட் மைல் கனெக்டிவாகவும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. ப்ளஸ் இந்த மாதிரி ஏசி பஸ் இப்போ இங்கே நிறைய வந்திருக்கு. ஸோ அதோட இனாகுரேஷனில் தான் இருக்கும். அண்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர் இனாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பஸ்ஸஸ் கம்ப்ளீட்டாக மோர் அண்ட் மோர் வரும்போது எல்லாருக்குமே கம்ப்ளீட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மாற்றுத்திறனாளி மட்டும் இல்லாமல் வயசானவங்க ஏறி இறங்குறதுக்குமே இந்த மாதிரி பஸ்ஸஸ் டிசைன் பண்ணும்போது அது கம்ப்ளீட்டாக ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக ஆக்சசபிளாக இருக்குது. ஃப்யூச்சரில் பஸ் ஸ்டாப்ஸ் அண்ட் அதை சுற்றி இருக்க லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டியும் இந்த மாதிரி ஆக்சசபிளாக இருக்கும்போது எல்லாருக்குமே அது ரொம்ப பெனிஃபிட் ஆகும். தேங்க்யூ. ஸோ சார்கிட்ட உதயநிதி சார் அவர்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த மாதிரி பஸ்ஸஸ் எந்த அளவுக்கு ஆக்சசபிளாக இருக்குது, எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நிறைய பேர் வீட்டை விட்டே வெளியே வரதில்லை. ஸோ இந்த மாதிரி பஸ்ஸு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் எப்படி வீட்டை விட்டு வராங்க, கேம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, வேலைக்கு போகிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்குதுன்னு அதை பற்றி சொல்லியிருந்தா அவர் ரொம்பவே சந்தோஷப்பட்டார். அண்ட் அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்ச என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க பஸ்ஸஸ் 12 மீட்டர் லென்த்து பஸ்ஸு. ஸோ சின்ன சின்ன தெருவுகள் உள்ளே டேர்ன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். 9 மீட்டர் லோ ஃப்ளோர் பஸ்ஸஸும் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். ஃப்யூச்சரில் அந்த மாதிரி பஸ்ஸஸும் எடுத்துகிட்டு வரும்போது ஸோ இந்த மாதிரி பெரும்பாக்கமோ இல்லை பல்லாவரமோ இல்லை சின்ன சின்ன மடிப்பாக்கம் அந்த மாதிரி ரோடு உள்ளே திரும்புறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்யூச்சரில் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வர சொன்னேன். அவர் கண்டிப்பாக பார்த்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.